வணக்கம். உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கேங்க. கதையின் தலைப்பு ஏமாற்றாதே ஏமாறாதே. சின்ன பிள்ளைங்க கதைன்னு சொல்லி தள்ளிக்கிட்டே போயிடாதீங்க. பெரியவங்களும் இந்த கதையை கேட்கணும். சரிங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லையா? இது வரைக்கும் பண்ணலைன்னா உடனே பண்ணிவிடுங்க. அப்போ தானேங்க நிறைய கதைகள் கேட்க முடியும். சரிங்க, கதைக்குள்ளே போகலாமாங்க. கதையின் தலைப்பு ஏமாற்றாதே ஏமாறாதே. ஒரு அரசன் இரவு நேரத்தில் அந்த ஊரை வலம் வந்துக்கிட்டு இருக்காரு, தான் மந்திரியோட மாறுவிடத்தில். அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, நடுத்தெருவில் நின்றுக்கிட்டு சத்தமாக சொல்கிறாரு, நாளைக்கு என் மனைவியின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் யாராவது ஒரு பெண்மணிக்கு பெரிய அன்பளிப்பு தரணும்னு நான் நினைக்கிறேன். அது தெரியுது, அந்த கோயில் வாசலில் ஒரு 3 மணிக்கு நான் வருவேன். காலையில் பிறந்தநாள் கொண்டாட்டம்லாம் முடிஞ்சோன்னே என் மனைவி பிள்ளைகளோட இந்த கோயிலுக்கு வரும்பொழுது யார் என் கண்ணில் படுகிறார்களோ முதலில் அந்த பெண்மணிக்கு பெரிய பரிசாக தரலாம் என்று இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதை அந்த சாலை ஓரத்தில் படுத்திருக்கு ஒரு பாட்டி. கயிற்றுக்கட்டியில் படுத்திருக்கிற அந்த கூன் விழுந்த பாட்டியின் காதில் இந்த செய்தி விழுது. உடனே பாட்டி சுற்றி முற்றி பார்க்குது, வேறு யார் காதிலும் விழுந்துடக்கூடாதே அரசர் சொன்னது அப்படின்னு. எல்லாரும் உள்ளே இருக்காங்க. அப்பா, நமக்கு தான் அந்த பரிசு அப்படின்னு சொல்லி மனசில் ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. தான் மகனை கூப்பிடுது, டேய் மகனே, நாளைக்கு என்னை கொண்டு போய் அந்த கோயில் வாசலில் நிறுத்திடு ஒரு 3 மணிக்கு. அரசர் என்னை பார்த்துட்டு அவ்வளோ அன்பளிப்பும் என்கிட்ட கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுது. உடனே அவன் சொல்கிறான், அம்மா இது தப்பு இல்லையா? நம்ம தெரிஞ்ச தப்பு செய்யலையா அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம எதேச்சையாக போனோமா இல்லை ஏமாற்ற போனோமான்னு அரசருக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு கேட்குது பாட்டி. சரின்னு சொல்லி மகனும் அந்த காசாசையில் பாட்டியை கொண்டு போய் கோயில் வாசலில் நிறுத்தி வச்சிடுறாங்க. கோயில் வாசலில் நிற்க முடியாமல் நிற்கிது பாட்டி. ஒரு தூணில் போய் சாய வச்சு அப்படியே சாய்ச்சி வச்சிருக்கான் பாட்டியை. ஏன்னா அதெல்லாம் நடக்க முடியாது பாட்டியால். அப்போ அந்த பக்கமாக அரசர் குதிரையில் வராரு, பின்னாடி பல்லக்கில் மகாராணி வந்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகளோட. இதோ வந்துட்டாங்க. வந்தோடனே அரசர் முதல்ல அந்த பாட்டியை பார்க்குறாரு. பாட்டியை பார்த்தோன்னே சட்டுன்னு தன்னோட குதிரையிலேருந்து இறங்கி அந்த பாட்டியை வணங்குறாரு. வணங்கிட்டு, நம்ம தாயே, உனங்களுக்கு தான் என்னோட அன்பளிப்பு. என் மனைவியோட பிறந்தநாளுக்கு யாருக்காவது நான் அன்பளிப்பு கொடுக்கலான் இருக்கேன். அது உங்களுக்கு தான் வந்து சேரும். நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு பெரிய அன்பளிப்பு ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அரசர்